எலக்ட்ரிஷியன் ட்ரேடோட இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷன்ல நம்ம கத்துக்க போறது என்னன்னா, சர்க்யூட் பிரேக்கரோட பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதோட இயக்கத்தினை செக் பண்றத பத்தி. இந்த செஷனோட முடிவில் உங்களால கத்துக்க கூடிய விஷயங்கள்: ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட வெளிப்புற பாகங்களை தெரிஞ்சுக்கிட்டது, ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட உட்புற பாகங்களை தெரிஞ்சுக்கிட்டது, ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட கையேடு ட்ரிப்பிங் சோதனை பண்றது, எலக்ட்ரிஷியன் டூல் கிட் மற்றும் தேவைப்படும் உபகரணங்கள். எலக்ட்ரிஷியன் டூல் கிட், மல்டிமீட்டர் அல்லது ஓம் மீட்டர், ஏர் சர்க்யூட் பிரேக்கர் 3 ஃபேஸ், 415 வோல்ட்ஸ், அதிகபட்ச கெப்பாசிட்டி 400 ஆம்பியர்ஸ், அதோட அறிவுறுத்தப்பட்ட கையேடு, பாதுகாப்பு விதிமுறைகள். சர்க்யூட் பிரேக்கர்ஸை இயக்கும் போது கரண்ட் போகக்கூடிய ஒயர் எதையும் தொடக்கூடாது. சர்க்யூட் பிரேக்கருடைய எல்லா இணைப்புகளும் சரியா இருக்கணும், அப்புறம் இறுக்கமாகவும் இருக்கணும். சர்க்யூட் பிரேக்கரை சப்ளைக்கு கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி தகுந்த எர்த்திங் கேபிளை கொண்டு சரியா எர்த்திங் கொடுக்கணும். எச்சரிக்கை: மல்டிமீட்டரை யூஸ் பண்ணும்போது வோல்டேஜ், கரண்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸோட செலக்டர் ஸ்விட்சோட சரியான மோடை தேர்ந்தெடுங்க. கூடவே சரியான ரேஞ்சையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏர் சர்க்யூட் பிரேக்கருடைய கட்டுப்பாடு சுவிட்சஸ் மற்றும் வெளிப்புற பாகங்களை கண்டுபிடிக்கிறது. ஏர் சர்க்யூட் பிரேக்கருடைய குறிப்புகள் எல்லாத்தையும் படிச்சு வெரிஃபை பண்ணுங்க. டைப் ஆஃப் த சர்க்யூட் பிரேக்கர்: ஏர் சர்க்யூட் பிரேக்கர் ACB. டைப் டெசிக்னேஷன்: BS ES TS 19 ACB RO. நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் போல்ஸ் 3/3 போல்ஸ். மதிப்பிட்ட இயக்கத்திற்கு தேவையான வோல்டேஜ் 415 வோல்ட்ஸ். அதிகபட்ச வோல்டேஜ் 660 வோல்ட்ஸ். ஏசி மதிப்பிடப்பட்ட அதிர்வெண் 50 Hz. ரேட்டட் கரண்ட் 400 ஆம்பியர்ஸ். ரேட்டட் சிமெட்ரிக்கல் பிரேக்கிங் கெப்பாசிட்டி 2000 ஆம்பியர்ஸ். ரேட்டட் மேக்கிங் கரண்ட் 4400 ஆம்பியர்ஸ். Rated short time current 2 kilo amperes. 1 minute try withstand voltage 8 kilovolts. Impulse withstand voltage 12 kilovolts. Type of closing device: AC or DC. Trip free or fixed trip. Trip free. Weight of the air circuit breaker in kg 26 to 30 kg. Overall dimensions of ACB mounted on frame: height 410 mm, depth 375 mm, width 345 mm. சுற்றுப்புற வெப்பநிலை என்பது ஏசிபிக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகிறது. 50 டிகிரி செல்சியஸ். ஷட் ட்ரிப் காயிலுக்கான ஆக்சிலரி வோல்டேஜ் 230 வோல்ட்ஸ். Auxiliary voltage for under voltage release 180 volts. Auxiliary supply voltage for motor drive 415 volts by 3 phase. Air circuit breaker உடைய control switches மற்றும் வெளிப்புற பாகங்களை கண்டுபிடிக்கிறது. ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட குறிப்புகளை படிச்சு வெரிஃபை பண்ணுங்க. ஏர் சர்க்யூட் பிரேக்கரோட வெளிப்புற பாகங்களை உறுதி செய்யணும். ஆஃப் பட்டன் O. இந்த பட்டன் மூலமா இயக்கத்தினை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஆன் பட்டன் I. இந்த பட்டன் மூலமா நீங்க இயக்கத்தை ஆன் பண்ணலாம். மெயின் கான்டாக்ட் பொசிஷன் இண்டிகேட்டர். மெயின் கான்டாக்ட் என்கேஜ் ஆயிருக்கா அல்லது டிஸ்என்கேஜ் ஆயிருக்காங்கிற இண்டிகேட்டர். ரீசெட் பட்டன். அவுட்புட் சர்க்கியூட்ரியில ஏதாவது குளறுபடி ஏற்பட்டா ACB ட்ரிப் ஆயிடும். குளறுபடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஏசிபிய மீண்டும் இயக்க செய்யணும் இந்த பட்டனோட உதவி மூலமா. LED இண்டிகேட்டர்ஸ். இந்த LED இண்டிகேட்டர்ஸ் ஏசிபியோட நிலைய இண்டிகேட் பண்ணும். கண்ட்ரோலர். இது ஃபங்க்ஷன்ஸை தெரியப்படுத்தும் மற்றும் கட்டுப்படுத்தும். யூசர் பேட்லாக். இது வழியா பாராமீட்டரை செட் பண்ண முடியும் மற்றும் தேவையில்லாத நபர் பயன்படுத்த முடியாத மாதிரி லாக் ஆயிடும். நம்பர்களின் டிஸ்பிளே. ஏசிபியோட நிலைய அப்புறம் அதோட மீட்டரை இது நேரடியா காட்சிப்படுத்தும். ட்ரிப் ரீசெட் பட்டன். ஒருவேளை சரியா வேலை செய்யலன்னா, ஏசிபி அடிக்கடி ட்ரிப் ஆச்சுன்னா இந்த பட்டன் மூலமா
நம்ம தெரிஞ்சுக்கலாம். latching ஆர் லாக்கிங் மெக்கானிசம், கனெக்ஷன் டெக்ஸ்ட் மற்றும் ஐசோலேட்டட் பொசிஷன். கனெக்ஷன் டெஸ்ட் மற்றும் தனிமைப்படுத்துதலுடைய மெக்கானிக்கல் பொசிஷனை இது சுட்டி காட்டும். ட்ரா அவுட், ட்ரா இன் ஹோல். பேனல்ல உள்ள பிரேக்கர் ப்ராப்பரான பொசிஷன்ல இருக்கும். எனர்ஜி ஸ்டோரேஜ் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். எனர்ஜி ஸ்டோரேஜ் மெக்கானிசம் ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் ஏசிபி சரியான இடத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையாங்கிறத சுட்டி காட்டும். கனெக்ஷன் டெஸ்ட் மற்றும் ஐசோலேட்டட் பொசிஷன் இண்டிகேஷன் கான்டாக்ட்ஸ். இது டெஸ்ட் ஐசோலேஷன் பொசிஷன் இண்டிகேட்டர் கான்டாக்ட்ஸ் உடைய இணைப்புகள்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ் ஹேண்டில். இது ஏசிபியோட மேனுவலி சார்ஜிங் ஹேண்டிலுக்கு பயன்படுத்துவாங்க. நேம் பிளேட். இது ஏசிபியோட தகவலை டிஸ்ப்ளே பண்ணும். அதாவது மாடல், ஒர்க்கிங் வோல்டேஜ் மற்றும் மின்சாரத்துடைய கடத்தும் திறனை காட்டும். ஏர் சர்க்கியூட் பிரேக்கருடைய கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் மற்றும் உட்புற பாகங்களை கண்டுபிடிக்கிறது. ஏர் சர்க்கியூட் பிரேக்கருடைய ஃப்ரண்ட் கவரை கழட்டி அதை ஒரு பத்திரமான இடத்துல வைங்க. ஏர் சர்க்கியூட் பிரேக்கருடைய உட்புற பாகங்களை கண்டுபிடிங்க. ஷீட், ஸ்டீல், சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் மற்றும் ஃபிக்சர். இது ஏசிபி மவுண்டிங்குடைய எல்லா பாகங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ப்ரொடெக்ஷன் ட்ரிப்போட யூனிட்டுக்கு. அப்நார்மல் கண்டிஷன்ல கரண்ட் அதிகமாக செலவாச்சுன்னா இது யூனிட்டை ட்ரிப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போல் குரூப் இன்சுலேட்டிங் பாக்ஸ். இந்த பாக்ஸில் போல்ஸ் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஹாரிசான்டல் ரேட் டெர்மினல்ஸ். பிளேட் ஃபார் ஃபிக்ஸட் ஆர்க்கிங் கான்டாக்ட்ஸ் மற்றும் ஆர்க்கிங் சேம்பருக்கு நடுவில் இது உட்புறமாக இணைக்கப்பட்டிருக்கும். பிளேட் ஃபார் ஃபிக்ஸ்டு மெயின் கான்டாக்ட்ஸ். இந்த பிளேட்ல கான்டாக்ட் டெர்மினல்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பிளேட்ஸ் ஃபார் ஃபிக்ஸ்டு ஆர்க்கிங் கான்டாக்ட்ஸ். இந்த பிளேட் மேலே ஆர்க்கிங் கான்டாக்ட்ஸ் மவுண்ட் செய்யப்பட்டிருக்கும். பிளேட் ஃபார் மெயின் மூவிங் கான்டாக்ட்ஸ். இது நகரக்கூடிய தொடர்புகளை கொண்ட பிளேட்ஸ். பிளேட்ஸ் ஃபார் மூவிங் ஆர்க்கிங் கான்டாக்ட்ஸ். இது வளைவின் தொடர்புகளுடைய மூவிங் பிளேட்ஸ். வளைவு அறை. இந்த அறையில் ஆன் ஆஃப் டைம்ல அதிகமான ஆர்க்கிங் குவென்ச்சிங் ஆகாம தவிர்க்கப்பட்டுரும். டெர்மினல் பாக்ஸ் ஃபார் ஃபிக்ஸ்டு வெர்ஷன். ஸ்லைடிங் கான்டாக்ட்ஸ் ஃபார் வித்ட்ராவபிள் வெர்ஷன். ப்ரொடெக்ஷன் ட்ரிப் யூனிட். ஏதாவது அப்நார்மல் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட் மேற்கொண்டு பாதிப்படையாம காப்பாற்றும். சர்க்கியூட் பிரேக்கர், க்ளோசிங் மற்றும் ஓப்பனிங் கண்ட்ரோல். இது சர்க்கியூட் பிரேக்கருடைய திறக்கும் மற்றும் மூடும் நேரத்துடைய மெக்கானிசம். க்ளோசிங் ஸ்ப்ரிங். பேனல்ல உள்ள ஏர் சர்க்கியூட் பிரேக்கர் திறக்கும் மற்றும் மூடும் போது இந்த ஸ்ப்ரிங் இயங்க ஆரம்பிக்கும். ஏர் சர்க்கியூட் பிரேக்கருடைய மேனுவல் ட்ரிப்பிங் சோதனை. கான்டாக்ட்ஸ் உடைய கண்டினியூட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும். சர்க்கியூட் பிரேக்கர்ல இருந்து ஆர்க்கிங் சேம்பரை ரிமூவ் பண்ணி ஆர்க் ஷூட்ஸ் மற்றும் டைவர்ட்டர்ஸை டெஸ்ட் பண்ணணும். மேனுவல் ட்ரிப்பிங் லிவர் மூலமா மேனுவல் ட்ரிப்பிங் உடைய வேலைப்பாட்டை சோதனை பண்ணணும். இப்போ மெயின் சப்ளையை ஏர் சர்க்கியூட் பிரேக்கரோட இணைச்சு சப்ளையை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இண்டிகேஷன் லேம்ப் மற்றும் ட்ரிப்பிங் லேம்போட நிலையை கவனிச்சு ஆப்ரேட்டிங் ஹேண்டில் மூலமா சர்க்கியூட் பிரேக்கரை மேனுவலா சார்ஜ் பண்ணுங்க. தொடர்ச்சியான டெஸ்ட் மூலமா மெயின் கான்டாக்டோட சார்ஜிங்கை செக் பண்ணுங்க. இப்போ மேனுவல் ட்ரிப்பிங் ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணி சர்க்கியூட் பிரேக்கரோட டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆஃப் த கான்டாக்டை சரியா இருக்கான்னு பாருங்க. சர்க்கியூட் பிரேக்கரை சார்ஜ் பண்ணி கான்டாக்டோட இணைப்புகளை மறுபடியும் சரியா இருக்கான்னு பாருங்க. ஏசியோட மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி பவர் சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணி சர்க்கியூட் பிரேக்கருடைய கவரை ஃபிட் பண்ணுங்க. ரீகேப். இந்த செஷன்ல நம்ம கத்துக்கிட்டது ஏர் சர்க்கியூட் பிரேக்கரோட வெளிப்புற பாகங்களை தெரிஞ்சுக்கிட்டது, ஏர் சர்க்கியூட் பிரேக்கரோட உட்புற பாகங்களை தெரிஞ்சுக்கிட்டது, ஏர் சர்க்கியூட் பிரேக்கரோட மேனுவல் ட்ரிப்பிங் சோதனை பண்ணுது. இந்த செஷன்ல உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு செஷன்ல புது கான்செப்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.